ஆர்பிஐயோட தங்க நகை கடன்ல புதியதா 9 ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். அடமானம் வைக்கப்படுற தங்க நகையோட மதிப்புல 75% மட்டும்தான் கடனா வழங்கப்படும். கொரோனா காலத்துல இருந்து நகையோட மதிப்புல 80% மதிப்பு கடனா வழங்கப்பட்டுட்டு வந்த நிலையில இப்போ அதை குறைச்சிருக்காங்க. அடமானம் வைக்கப்படுற தங்க நகை தங்களோடது தான் அப்படின்றதுக்கான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கணும். அடமானம் வைக்கப்படுற தங்கத்தோட தரம் பற்றின சான்றிதழ்களை கடன் கொடுக்கிற வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும். அந்த நிறுவனமும் ஒரு நகலை வச்சுட்டு இருக்கணும். இந்திய ரிசர்வ் வங்கியால குறிப்பிடப்பட்டு இருக்கிற தங்க நகை வகைகளுக்கு மட்டும்தான் கடன் வழங்கணும். இனிமே வெள்ளி நகைகளுக்கு அடமான கடன் வழங்கப்படும். தனிநபர் ஒருத்தருக்கு 1 கிலோ தங்கம் வரைக்கும் மட்டும்தான் அடமானம் வைக்க முடியும். அடமானமா பெறப்பட்ட தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்கம் அடிப்படையில் மட்டும்தான் கடன் வழங்கப்படும். கடன் ஒப்பந்தத்துல கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயமா இடம்பெற்றிருக்கணும். கடனை திருப்பி செலுத்தின 7 வேலை நாட்களுக்குள்ள வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துடணும். தாமதிக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 5000 வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப செலுத்தணும். அடமானம் வைக்கப்படுற தங்கம் மறு அடமானம் வைக்கிறதுக்கு 22 நாட்கள் ஆகும்.